எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே ஊரா கூட்டத்து வச்சு நீ அசிங்கப்படுத்திருப்ப. இதுல இரு சாணியை கொண்டு உன் மோரையில வீசிக்க. மோடுமா மோடாதா ஒரு கோமியத்துக்காண்டி நான் எவ்வளவு நேரம் இருப்பேன். ஏட்டே என் அழகி ஒரு பக்கெட் கோமிய மோண்டு காட்டி. ஏம்மா ஏல இவனுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சோமே, ஏல உனக்காது மூத்திரம் வருவா. ஒரு பக்கத்துக்கு சாணி மூத்திரத்தையும் அள்ளி அவன் மூஞ்சோடி நான் வீசி பாரு. எவ்வளவு தைரியம் அவனுக்கு. ஆச்சுன்னா கொக்கான் நானா ஆச்சுக்கிட்டே வாழாட்டுல என்ன நடக்கும்னு தெரியாண்டாமா. கம்முன்னா கலாசா ஏய் கம்முன்னா கலாசா நன்னா கண்ணா தன என்ன ஆச்சு? மாட்டு கொட்டைக்கிட்ட நிக்கிய இவ்வளவு வெயில்ல. வீட்டுக்கு போங்க, வெயில்ல கருத்துறாதிய. ஏட்டி கொஞ்சோட மாட்டு வாமியா இருந்தா யாட்டையா வாங்கி காட்டி ஒரு வாளிக்கு. ஏ அப்பா, ஒரு வாளி கோமியத்தை என்ன செய்ய போறிய? ஏதாவது வியாபாரம் பார்க்க போறீங்களாங்கும்? இல்லட்டி நேக்கட்டி இந்த கவுன்சிலர் பையன் இருக்காமலாட்டி என்னை அவ்வளவு பேர் கூட்டத்தில் வச்சு அறுத்துக்கிட்டு விட்டாமட்டி. சவத்து மூதி எனக்கு ராத்திரி முழுக்க எடுவட்டப்ப உறக்கமே வரல. அதான் கொஞ்சோல மாட்டு தரத்தை எடுத்து அவன் முறையில வீசிட்டு மாட்டு மூத்தத்தை எடுத்து அவன் வீட்டு நடையில தெளிச்சுக்கிட்டு போலாம்னு இருக்க மாட்டி. ஐயே, கவுன்சிலர் என்ன வீட்டுக்கு எம்ம நான் இல்லப்பா. அவன் பொண்டாட்டிட்டே நானே 10,000 ரூபாய் கடை வாங்கி வச்சிருக்கேன். நானே கேப்பான்னு பயந்து ஒளிஞ்சு நிற்கேன். இங்கே உங்களுக்கு துணைக்கு நான் மாட்டு மூத்திரத்தை வாங்கி தந்தது தெரிஞ்சுவு அடுத்த நாளே பணத்தை வாங்கிட்டு நிப்பா. போங்காச்சி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு என் மாமியா ஊருக்கு போறாங்க. அந்த சந்தோஷத்துல நான் குதிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற, உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. அவர் யாசிட்டு போட்டு போங்க. ஏன் பேகி எடுப்பாள உங்களுக்கு ஒண்ணுனா அந்த ஆச்சி வாச்சி ஓடி வரமில்லாட்டி அவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லுங்க. பேகி எடுப்பாளருக்கு ஒரு இது இருக்குமா? போப்பா, இந்த 10 நாளைக்குள்ள போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்குது. அதான் இல்லைன்னா அவளே எனக்கு தொடக்கி வந்திருப்பாள. ஐயே யாச்சி, எப்படி பார்த்தாலும் நல்ல வெயிலா இருக்கு. கோமியம்லாம் மாடு தராது. இப்போ அது குளுமையான நேரத்துல கூட பரவாயில்ல. இந்த வெயிலுக்கு இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேல. போங்கோ, சாணியை மட்டும் கொண்டுட்டு போங்கோ. போ சாணியை வச்சுட்டு போ. கொஞ்சம் போல கிடைச்சா கூட போதுமா, வீட்டு முன்னாடி தெளிச்சு விட்டுறலாமே. சாத்து முடி சரி பரவாயில்ல. சாணி அள்ளி மோர வச்சுட்டு ஓடிட வேண்டியதான். எப்பா நீ வருத்தப்படாதப்பா. உனக்கு களியலன்னு சொன்ன உடனே மர்மோ ஓடியே வந்திருக்கா. எப்பா அம்மா மாமா மாமா உடம்புக்கு பரவாயில்லையா மாமா? இப்போ ஏதாவது செய்யுதுன்னா சொல்லிருங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சொல்லிருதே. ஏம்மா நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஏம்மா ஒரு காய்ச்சல்னு தாம்மா போனேன். இவ்வளவு என்ன கடப்புல போட்ட மாதிரி இப்படி படுக்க விட்டுட்டாளுவா. எனக்கு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, ஒண்ணுமே ஆகாது மாமா. நாங்க இருக்கோம்ல, எங்களை தாண்டி உங்களுக்கு என்னத்த வந்துட போகுது? ஆமாப்பா, நீ வருத்தப்படாதப்பா எதுக்கும், சரியா? ஏங்க உங்க அப்பாக்கு நல்ல கடியல போல. ஏங்க அங்கே ஒரு 2 ஏக்கர் இருக்குல்ல, கொஞ்சம் அப்படி எழுதி வாங்கிருந்தேங்க. திடீர்னு மண்டையை போட்டுட்டாருன்னா பிரச்சனையாகி போயிரும். பார்வதி, அவரே கடப்புல கிடக்காரு. நான் ஏக்கர் எழுதி கேட்கறது வாயில தான் வந்துடும். எங்க அம்மைக்கு தெரிஞ்சு நான் உன் சங்க அறுத்து போடுவா. பேசாம கிளி. என்னத்தம்மா, என்னது ஏதாவது குடிக்குதேலா? இல்லப்பா, இல்ல இந்த ரொம்ப கழியாம இருக்குல்ல, அதான் மாமா வீட்டுக்கு கூட்டுருவாங்க. நான் வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் குடிக்கலாம் ஒன்றும் வேண்டாம். அப்பாவும் அதைதான் சொல்லுதாருண்ணே. உன் வீட்டுல ஒரு 2 மாசம் நிக்கலாங்காரு. கடைசி காலத்துல அவருக்கும் உன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல? ஆமாப்பா, கடைசி காலத்துல உன் கூட இருக்க எனக்கு ஆசை இருக்காமலா இருக்கும். பார்த்துட்டு ஒரு நாள் சாதனத்தெல்லாம் அள்ளி புறக்கிட்டு வரணும். உன் வீட்டில் தான் எனக்கு உயிர் போகணும்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. சரிப்பா, நீ எப்பனாலும் வாப்பா. அது எனக்கு வீடாப்பா, உனக்க வீடு தான். நீ எப்பனாலும் வா, சரியா? பார்த்துட்டு என்னன்னாலும் போன் பண்ணு. நாங்க போயிட்டு வரோன்னப்பா, பார்த்துட்டு போன் பண்ணு, சரியாப்பா? ஆமா, அப்பா வீடு தானே இருக்குது, வாடகை வீடு. என் வீடா ஓ வீடான்னு கணக்கு பார்க்காரு. அந்த 2 ஏக்கர்ல பாதி எழுதி கேட்க சொன்ன எழுதி கேட்கறோம். மனுஷன் என்னன்னு சொல்லுதாரு. சரிப்பா, நான் கொஞ்சம் படுத்து எந்திக்கேன், சரியாப்பா? சரிப்பா தங்கச்சி, ஏதாவது வேணும்னா அண்ணன்ட்ட போன் போடு. அண்ணன் எப்படியாவது ஏதாவது தந்துடுவேன், சரியா? வரட்டுமா? அப்பா எப்போ வாரேன்னு சொல்லுதாருன்னு பார்த்துட்டு போன் போடு. வந்து கூட்டிட்டு என் வீட்டில் இருக்க வச்சு பார்த்துக்கிடுதே. வரட்டுமா? சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாங்கண்ணே. மாமா உடம்ப பார்த்துக்கங்க, வாரேன். எப்பா நீ ஏதாவது குடிக்க அவனுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாப்பா? ஏ அப்பா, புதுசா போட்ட சாணி போல இந்த நட்ட நறுவு. எம்மாடி அம்மா, இதை அவன் வீட்டுக்கிட்ட கொண்டு போறது வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணுமா? பரவாயில்ல, மாட்டுச்சாணம் உடம்புக்கு நல்லதுதான், மறைச்சிக்கிட்டே போவோம்.
லட்சுமி ஆட்டா இருக்காளா? இவ வீட்டு முன்னாடி கொண்டு போய் அள்ளி போட்ட வேண்டியதான். பார்க்க முன்னாடி போடணுமே, இருக்காளான்னு பாப்பா. இல்ல அப்பாடி அப்பா, வாட்டி உன் மோரையில கொண்டு சாணியை கேட்ட எப்படி கொஞ்சம் கையை அள்ளிக்கு வீட்டு முன்னாடி போட நாரட்டி. எப்பா அடி, கவுண்டர் வீட்டுல போட்டா கூட எனக்கு இவ்வளவு நிம்மதி கிடையாது. இந்த லட்சுமி வீட்டுல போட்டா எனக்கு அவ்வளவு நிம்மதி. வரட்டு வந்து எவன் அவங்க கிணறணும், அதை நான் கண்ணால பார்க்கணும். பத்ராளி, இங்கன இறங்கி நடந்து போட்டு நான் அந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு வந்துருந்தேன். கேக்குவா எடே? கேக்குது, இறங்குது. நீ என்னத்துக்கிட்டே மூஞ்ச தூக்கி வைக்க? ஏடே நடக்கத பாரு நீ முதல்ல. என்னத்த நடக்கத பார்க்கணும்? அவ்வளவு ஏக்கர் கணக்குல சொத்தை வாங்கி போட்டிருக்காருல உங்க அப்பா. ஒரு 2 ஏக்கர் வாங்கி போட்டது பாதியை பிரிச்சு தர சொன்னா உங்களுக்கு பாரு. இன்னும் இந்த டப்பா வண்டியிலையும் வாடகை வீட்லயும் இருந்து சாவணும் நினைக்கிறா? சொத்தை கேட்கறது இப்ப என்ன தாவுது? திடீர்னு நாளைக்கே என்னத்தையும் ஆகி போச்சுன்னா நம்ம யார்கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும்? அட்டியை போட்டு நிக்க சொல்லுதேரா. இப்ப நடைமுறையில இருக்கதை யோசிக்கிறா நீரு. கேட்டா இவ கொடுமைக்காரி நாசமத்து போன மருமவானி ஊர்ல சொல்லணும். அததானே நீ இப்ப எதிர்பார்க்கறீ? ஏடி அப்படி இல்ல பத்ராளி. ஏடி அவருக்கே கழியாம கிடக்காரு. அவர்கிட்ட போய் நீ எழுதித்தானே சொன்ன, அவர் என்னடி நினைப்பாரு? அவர் கழியாம இருக்காருன்னு உங்கள்ட்ட யார் சொன்னா? அவருக்கு ஒண்ணுக்காவாத காய்ச்சல். அந்த காய்ச்சல் தான் அவர் படுத்து கிடக்காரு. வீட்டுக்கு வாரே தெம்பா இருக்கேன்னு சொல்லுதாருல்ல. வீட்டுல போய் நீ பார்க்க கூடியது யார்? நான் தானே பார்க்கணும் அவரை வீட்டுல வச்சு. உங்க தங்கச்சி எல்லாத்தையும் சுருட்டி மடக்கிட்டு போறதுக்கு தான் உங்க அப்பாவை பார்க்கவே எனக்கு கலக்கம். எவனவருக்கு ஒரு புரியுமா? ஏடி அப்படி சொல்லாத பத்ராளி. ஏடி அவ ஏன் தங்கச்சில அட்டி. சரி நீ கூடு, நான் பேசுக எங்க அப்பாட்ட. நீ போகாமத வீட்டுக்கு, எனக்கு வேலை இருக்குது. பேசுவாரு இவர் பேசுவாரு. ஏன்டா இப்படி மக்கு கூமட்டையை கொண்டு என்கிட்ட கெட்டி வச்சாவன்னு தெரியல. அவர் கட்சி விஷயமா வெளியே போயிருக்காரு. ஏதாவது சொல்லணுமா? பல்பு போன வாரம் தானே போட்டாரு தெருவுல. தண்ணி வந்துட்டு தானே இருக்குது. வேற ஏதாவது பிரச்சனை உண்டா? ஏற்கனவே உன்ட்ட 10,000 ரூபாய் தந்து கடப்புல கிடக்குவே. பணத்தை கேட்டா நீ அடிக்க வர. உன்னை நம்பி நான் பைசா தர மாதிரி இல்ல பத்துக்கோ. எல்லாம் நீ வேற யார்ட்ட வேணா வாங்கிக்கிடு. இல்ல லட்சுமி, உனக்கு தந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரிப்படாது பத்துக்கோ. நான் தருவேன், நீ அதுக்கப்புறம் பணத்தை தர மாட்டேன். கேட்டா கம்பெடுத்து வாரில் எடுத்து என்னையவே அடிக்க வர. சரிப்படாது பத்துக்கோ. எவ்வளவு கையில் இருந்தா எடுவட்டவா என்னையவே அவ்வளவு ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி அசுங்கப்படுத்துவான். உன்னை நான் சும்மா விட மாட்டோம்ல கடவுளே. பணத்தையும் கேட்பாளா, பால் ஊத்தி எண்ணெய அறுத்து கிழிப்பாளாம். நல்ல சீரெல்லாம் இருக்குவே. கவுன்சிலர் எடுவட்ட பைய சுருக்கி மாலை ஒளிதா. வெளியே வர ஆரம்பிச்சுட்டாவா? யாருக்கு முந்தின பட்டது தெரியல. கவுன்சிலர் அவருக்கு பொண்டாட்டியா? யார் முந்தின பட்டா என்ன? என்ன இந்த வீட்டால் வந்து அசுகப்படுத்திச்சு. நல்லா வாங்குங்க. போவானா இவன் முறையில முழிக்க. ஏடி நான் குட்டி போட்டேன், வேற ஒரு சாண்டி போட்டு ஓடுவா முட்டி. அவனை பிடிக்க நான் ஓடுறேன். ஏப்பா அதை வச்சு சிரிக்கி மாமா பார்த்துட்டாலே. ஐயா எவன் போட்டா? யாராவது இருக்கல? லட்சுமி எவன் தூக்கி வீசிட்டு போறான்? மோரை விட்டு சாணி போக மாட்டுக்கோ. என்ன நாத்த நறுவு எம்மடி அப்பா. இது யாரு? போலீஸே யாராவது வாங்க. யாரு போட்டா அவனை பிடிச்சி போடுங்க. ஏங்க ஐயா இவர் வேற இந்த நேரம் பார்த்து இல்லையா? அம்மா இவர் எங்கெங்கெல்லாமோ போய் பவைய சேர்த்து அவ்வளவு பவைய வீட்டுல வந்து இறங்குவேன்.
லட்சுமி என் லட்சுமி அந்த கிளவியா விடாத அவளை பிடிச்சிட்டா உனக்கு வட்டி குறைச்சு நான்